நீங்க முஹப்பத் ரசூல் சொல்றீங்களே, இந்த ஆலிம்களுக்கு சவால் விட்டு பேசுகிறோம். உங்களுக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், முகமது நபி மீது உண்மையான அக்கறை இருந்தால் வரதட்சணை ஒழித்து காட்ட உங்களால் முடிந்ததா? இந்த சிறு பிள்ளைகள் எல்லாருக்கும் நஜாத்துக்கான விஷத்தை உள்ளத்திலேயே பதிச்சு வச்சுட்டான். அல்ஹம்துலில்லாஹ். வேணும் அந்த பிள்ளைங்க இன்னும் கேள்வி கேட்பாங்க. என்னுடைய சந்ததிகள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசல்ல சுருங்கி போய் இருக்கக்கூடிய இந்த மௌலூது இந்த உலகத்துல இருந்து அகற்றப்படும். அதுதான் நாங்க வாழ மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே இணை வைப்பை வேறறுத்த இப்ராஹிம் நபி என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஜமாத்தினுடைய செயல் திட்டமான இப்ராஹிம் நபி அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் 10 மாத செயல் திட்டத்தின் ஒரு செயல் திட்டமான இணை வைப்பை வேறறுத்த இப்ராஹிம் நபி என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த மட்டில் இப்ராஹிம் என்ற அந்த இறை தூதரை ஓரளவிற்கு நம்மில் ஒவ்வொருவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். எல்லா கதைகளை போலவும் இப்ராஹிம் நபி அவருடைய விஷயத்திலையும் பல்வேறு கதைகளையும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்றால், இப்ராஹிம் நபி அவர்கள் காட்டி தந்த உண்மையான மார்க்கத்தை அழிப்பதற்காக அவர்கள் செய்த அந்த பிரச்சாரத்தை ஒழிப்பதற்காக சில விதமான கதைகளை எல்லாம் கட்டி இப்ராஹிம் நபியுடைய வீரியத்தையே இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து குறைத்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். திருமறை குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். இப்ராஹிம் நபி அல்லாஹ் எங்கையெல்லாம் போற்றுகிறானோ, எங்கையெல்லாம் இப்ராஹிம் நபியை இறைவன் சொல்லி தருகிறானோ, அந்த இடத்தில் தவறாமல் ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஒமா கான மினல் முஷ்ரிகி. இந்த இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு காலத்திலேயும் தன்னை படைத்த கடவுளுக்கு இணை என்ற அந்த பாவத்தை செய்தவராகவே இல்லை. ஒரு காலத்திலேயும் அவர் செய்யவில்லை. இன்னொரு இடத்தில் அதற்கு நேர் கருத்தை புரியக்கூடிய விதமாக வேறு ஒரு வார்த்தையிலே சொல்வான், ஹனீஃபா. நம்மள ஏராளமான பேரு ஹனீஃப்ங்கிற பேர்லாம் வச்சிருப்போம், அர்த்தம்லாம் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஹனீஃப் என்ற வார்த்தை அபு ஹனீஃபாவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்றுதான் நிறைய பேர் நினைப்போம். ஏன்னா இப்ராஹிம் நபியை பற்றி நம்மளுக்கு தான் சொல்லி தரலையே, அபு ஹனீஃபா பற்றி தானே நிறைய பேர் சொன்னாங்க. அதனால இப்ராஹிம் நபிக்கு இன்னொரு பேர் ஹனீஃப். ஹனீஃப்னா என்ன? இறைவன்பால் சாய்ந்தவர். எந்த விஷயத்திற்கும், எவ்வளவு பெரிய ஊர்ட்டல் மிரட்டலுக்கும் கடுகளவு கூட மனிதர்களுக்கு பயப்பட மாட்டார். மனிதர்களுக்கு பயப்படக்கூடிய ஒரு நிலையில் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை இருந்ததே இல்லை. மன்னர் மிரட்டினார், ஆட்சியாளர்கள் மிரட்டினார்கள், அதிகார வர்க்கங்கள் மிரட்டினார்கள், ஊர் ஜமாத் தலைவர்கள் மிரட்டினார்கள். ஏன் இப்ராஹிம் நபியை பெற்றெடுத்த தகப்பனே மிரட்டினார். எதுக்காக பயந்தாரா? எதுக்கும் பயப்பட மாட்டார். ஏன் பயப்படல? அவர் ஹனீஃபாக இருந்தார், இறைவனையே சார்ந்து இருந்தார். எவனுடைய உதவியும் எனக்கு தேவையில்லை என்பதை துணிவாக அவர் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொன்னார். இதனால்தான் இறைவனே அவர் ஹனீஃபா, அற்புதமாக இறைவனை மாத்திரம் சார்ந்து இருக்கக்கூடியவர். அவர் இடத்தில் ஒரு காலத்திலேயும் இணை என்ற அந்த பாவம் இருந்ததே இல்லை. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. யாருக்கும் அஞ்சாது, யாருக்கும் பணியாது, எவனுக்கும் பயப்படாமல் வாழ்ந்த ஒரு உத்தம இறை தூதர் இப்ராஹிம் நபி. அவர்கள் காட்டி தந்த வழியை
இந்த சமுதாயம் பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்குத்தான் இந்த தலைப்பை நாங்கள் அஜெண்டாவாக எடுத்து ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு கிராமங்களையும் இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் இஸ்லாமிய சமூகத்திடத்திலே ஒரு பொய்யான கருத்தை பரப்பி வைத்திருக்கிறார்கள். என்ன பொய்யான கருத்து? ரபீஉல் அவ்வல் மாதம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்ற வேண்டும், இந்த மாதத்தில் தான் போற்ற வேண்டும், அவர்களை புகழ வேண்டும், எந்த அளவுக்கு போல முடியுமோ அந்த அளவுக்கு போல வேண்டும், நபி அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். இவைகள் அனைத்துமே இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில் இது போன்ற தவறான பொய்யான ஒரு வாதத்தை எல்லாம் பரப்பி மிக உச்சகட்டமான ஷிர்க் என்ற ஒரு நிலைக்கே தள்ளி கொண்டு போய்விட்டார்கள். இதை ஒழிக்க வேண்டும் என்பதற்கு தான் இப்ராஹிம் நபியை நம்ம கையில் எடுத்தோம். இஸ்லாமிய சமூகத்தில் சில பேர் மௌலூதை கையில் எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ரபீஉல் அவ்வல் மாதம் என்றால் கூட நிறைய தாய்மார்களுக்கு தெரியாது. இந்த மாசத்துக்கு என்ன பேரு? ரபீஉல் அவ்வல் அப்படின்னு பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க உலகம் முழுவதும். நம்ம தென்காசி, கடைநல்லூர், மேலப்பாளையம், திருநெல்வேலி இது போன்ற சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாசத்துக்கு என்ன பேரு? மௌலூது பெற. இந்த பேரை இந்த மாசமே மௌலூது மாசம், மௌலூது பெற இப்படிதான் சொல்லுவாங்க. அது என்னப்பா மௌலூது பெற? அதான் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கல்ல, மௌலூது ஓதுறாங்கல்ல, இப்படித்தான். ரபீஉல் அவ்வல் என்ற பேரை மாறி மௌலூது பெற அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாசத்துக்கு பேரையே மாற்றி விட்டார்கள். ஆனால் இறைவனுடைய அருளால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஊரிலே திரண்டு இருக்கிறோம். எதற்காக வேண்டி தெரியுமா? எந்த மௌலூதை கடந்த காலத்திலே நாம் ஓதினோமோ, எந்த மாதத்தை மௌலூது பிறை என்று நாம் அழைத்தோமோ, எந்த மாதத்தில் மீலாது விழாக்களை மார்க்கம் கற்றுத்தராத இந்த விழாக்களை கொண்டாடினோமோ அவைகள் அனைத்தும் மார்க்கத்திற்கு எதிரானது என்பதை உலக மக்களுக்கு இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னதை போன்று பறைசாற்றுவதற்காக இங்கே குழுமி இருக்கிறோம். இங்கு வந்திருக்கக்கூடிய யாராவது ஒருவர் நான் பிறந்ததுல இருந்து மௌலூதே ஓதுனதில்லை அப்படின்னு ஒரு ஆள் உண்டா? நான் உட்பட தொண்டை கிளிய கிளிய மௌலூது ஓதி இருக்கிறேன். ஓதாமேனா இல்லை, அதான் மௌலூது கிதாபையும் தீட்டும் வந்திருக்கிறேன். எல்லாரும் மௌலூது ஓதுறதுக்கு மௌலூது கிதாப் தீட்டு வருவாங்க. இந்த மௌலூதை கிழிக்கிறதுக்காகவே தீட்டு வந்திருக்கிறோம். மௌலூதை கிழித்து தூக்கி எறிவோம், அதற்காக வேண்டிய வந்திருக்கிறோம். ஏன்? எங்களுக்கு மௌலூது மேல கோபம்லாம் கிடையாது. இஸ்லாத்தை அழிக்க வந்த ஒரு புத்தகம் தான் இந்த மௌலூது. அதனாலதான் கோபம். மௌலூது மேல என்ன கோபம்? இஸ்லாத்தை அழிப்பதற்காக, ஏக இறைவனுடைய கொள்கையை ஒழிப்பதற்காக, ஏகத்துவ கொள்கையை சின்ன பின்னமாக சிதறடிப்பதற்காக எவர்களோ செஞ்ச சதியில் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் பின்னி பிணைக்கப்பட்டு அதிலே சென்று விட்டதின் காரணத்தினால இது ஒழிக்கப்பட வேண்டும், இது கிழிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் ஒரு நேரத்தில் இதே மௌலூது கிதாபை அப்படியே குர்ஆனை விட பயங்கர பக்தியோடு தீட்டு போவோம். குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய பக்தியை விட, அதற்கு கொடுக்கக்கூடிய மரியாதை விட மௌலூது புத்தகம், மௌலூது கிதாப் அப்படின்னு தீட்டு போவோம். இப்ப அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்? அதுக்கு அந்த அளவுக்கு மரியாதை இல்லை. மரியாதை இல்லை என்பதை விட நான் ஏற்கனவே சொன்னதை போன்று இது இஸ்லாத்திற்கு, நம்முடைய மார்க்கத்துக்கு எதிரான செயல். அப்ப அதுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? ஒரு மார்க்கத்துக்கு எதிரான ஒரு புத்தகத்திற்கு என்ன மரியாதை கொடுப்போமோ அதே மரியாதை தான். அதை தாண்டி இதற்கு வேற எந்த மரியாதையும் கொடுக்க இயலாது. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த ஏகத்துவத்தை போதித்தார்கள், ஷிர்க்கை ஒழித்தார்கள். அந்த மார்க்கத்தில் வந்த இந்த இஸ்லாமிய சமூகம் தான் இன்றைக்கு ஷிர்க்கை இந்த மௌலூது வடிவில் ஆதரிக்கிறாங்க. அதுக்கு தான் எனக்கு இந்த தலைப்பு. ஷிர்க் என்பது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் என்பது மிகப்பெரிய பாவம். ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள்,
இந்த ஆலிம்கள் வட்டியை பத்தி பேசியிருப்பாங்க, வரதட்சணை பத்தி கூட 1-2 ஆலிம்கள் பேசியிருப்பாங்க, தற்கொலைகளை பற்றி, கொலைகளை பற்றி, விபச்சாரங்களை பற்றி, இஸ்லாம் தடுத்த சில தீமைகளை பற்றி கூட இந்த ஆலிம்கள் பேசியிருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்திலாவது இறைவனுக்கு இணை வைத்தல் என்றால் என்ன, அதனுடைய தீமைகள் என்ன, என்னென்ன செயல்கள் எல்லாம் இணை என்ற ஷிர்க் என்ற இந்த வடிவத்தில் வரும் என்று யாராவது பேசியிருக்காங்களா? நீங்க இன்னைக்கு நம்மளுக்கு பதில் கொடுக்கிறதுக்காண்டி சில பேர் பேசுவாங்க. நம்ம இவ்வளவு வளர்ந்துட்டோம், கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலையும் வளர்ந்துட்டோம், அதுக்கு ஏதாவது பதில் சொல்லணுமே என்பதற்காக வேண்டி இன்னைக்கு 1-2 பேர் குண்டக்க மண்டக்காதும் பேசுவாங்க. அதை விட்டுருங்க. நீங்க சின்ன வயசுல இருந்து உங்களுடைய எத்தனையோ பயான்களை நீங்க கேட்டிருப்பீங்கல்ல, அந்த பயான்கள்ல ஒரு இடத்திலேயாவது இறைவனுக்கு இணை அப்படின்னா என்ன, ஷிர்க்னா என்ன என்னைக்கா பேசியிருக்காங்களா? என்னைக்கா சொல்லி தந்திருக்கிறாங்களா? வட்டியை பேசியிருப்பார்கள், வேறு வேறு தீமைகளை பற்றி பேசியிருப்பார்கள். ஆனால் ஒரு காலத்திலையும் ஷிர்க் என்ற பாவத்தை பேசவே மாட்டாங்க. எந்த ஆலிமும், எனக்கு யாபத்தில் உள்ளவரை எந்த ஆலிமும் பேசினதில்லை. 1-2 தௌஹீது சிந்தனை கொண்ட ஆலிம்கள் வேண்டுமானால் விதிவிலக்காக பேசியிருக்கலாம், அது கூட வெளி உலகத்திற்கே வராத அளவுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். இதுதான். ஏன் பேசல தெரியுமா? ஏன் உங்களுக்கு ஷிர்க்னா என்னன்னு தெரியாதா? இஸ்லாமிய சமூகம் இந்த தீமையில புரண்டு கொண்டே இருக்கிறார்களே, இதை பற்றி இவங்க தடுக்க இயலாதா? தெரியும். அதை பேசினால் முதல்ல கிழித்தெறிய வேண்டியது மௌலூதுதான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஷிர்க் என்று சொன்னாலேயே அதனுடைய முதல் செயல் திட்டமே இந்த மௌலூதுதான். அதுக்கு பின்னால தர்காக்கள் இருக்கும், அதற்கு பின்னால மற்ற ஷிர்கான காரியங்கள் இருக்கும். அதனால்தான் ஷிர்கை பற்றி பேசினாலேயே மௌலூதுக்கு அடி உளும் என்பதற்காக வேண்டிய எந்த ஆலிமும் ஷிர்கை பற்றி பேசவே மாட்டாங்க. தௌஹீது எழுச்சி வந்ததற்கு பின்னால் இப்போ 1-2 பேரு ஷிர்க்னா என்ன தெரியுமா அப்படின்னு ஆங்காங்கே தப்பும் தவறுமாக இந்த சமுதாயத்திற்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இப்ப இந்த மௌலூது என்பது ஷிர்க், மடமைத்தனம், அதே போன்று வேறு வேறு விவகாரங்கள், ஏராளமான விவகாரங்கள் இருக்கிறது. நாம 30-40 ஆண்டு காலமாக பேசிய அந்த செய்திகளைத்தான் இப்பவும் சொல்ல போறோம். புதிய கருத்துலாம் ஒண்ணும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சில ஆட்களோட விவாதமும் நாம செஞ்சிருக்கிறோம். அந்த விவாதத்திலே கூட இவங்க என்ன வாதத்தை வைப்பார்களோ, பொது மேடைகளிலே வைப்பார்களோ, அதே வாதங்களை அவர்களுக்கு முன்னாலேயே இந்த மௌலூது தவறு ஷிர்க் தான் என்று நாம பேசியிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். விவாத வீடியோக்கள் இன்றைக்கும் யூடியூப்ல நம்ம ஜமாத்தினுடைய சமூக வலைதளங்கள்ல அந்த செய்திகள் இன்றைக்கும் காண கிடைக்கிறது. நீங்க தாராளமாக போய் பார்க்கலாம். என்ன கேட்கிறோம் நாங்க? ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு உண்மை, பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான். அதுல நம்ம எதிர்க்கக்கூடியவர்களும் மௌலூதை ஆதரிக்கக்கூடியவர்களும் ஷிர்க் தான் பிரதான வழிபாடு என்று வழிபாடு செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் பாவத்தை மன்னிக்கிறது அல்லாஹ் தான். அதுல மாற்று கருத்து யாருக்குமே இருக்காது. ஷியாக்களாக இருந்தாலும் சரி, சுன்னிகளாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தில் எத்தனை பிரிவுகளை சார்ந்தவர்கள் இருந்தாலும் சரி, அத்தனை பேர்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒண்ணு என்னன்னா, பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் இருக்கு? நான் ஒரு விபச்சாரம் செய்து விட்டேன், இந்த பாவத்தை அல்லாஹ் தான் மன்னிக்கணும். நான் ஒருவனை அவதூறாக பேசிவிட்டேன், இந்த பாவத்தை அல்லாஹ் தான் மன்னிக்கணும். நான் ஒரு இடத்தில் திருடி விட்டேன், இந்த பாவத்தை அல்லாஹ் தான் மன்னிக்கணும். நான் தொழவில்லை, இந்த பாவத்தை அல்லாஹ் தான் மன்னிக்கணும். நான் வட்டி வாங்கி விட்டேன், இந்த பாவத்தை அல்லாஹ் தான் மன்னிக்கணும். இதுதானே அதுக்கு அர்த்தம். பாவத்தை மன்னிக்கிறது அப்படின்னு சொன்னா இதை தாண்டி இன்னொரு அர்த்தம் உண்டா? ஏனென்றால் மனிதர்கள் அத்தனை பேர்களுமே பாவம் செய்யக்கூடியவர்கள், பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, நபி அவர்கள் உட்பட அத்தனை பேருமே பாவம் செய்தவர்கள். அப்படி என்றால் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் நம்மை அனைவர்களையும் படைத்த ரப்புக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு,
அல்லாஹ்ட்ட கேட்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு ஆளும் கேட்கிறோமா இல்லையா? தர்காவே கதி என்று கிடந்தாலும் கூட, பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அவுலியாக்களை அவர்கள் அழைத்தாலும் கூட, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் படைச்சவனே கேட்கலையா? அல்லாஹ்வே அப்படின்னு கேட்கலையா? ஏன்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு அல்லாஹ் நீ கூப்பிடுதியா இல்லையாப்பா? பாவத்தை மன்னிக்க கூடியவன் நான் தானே. குர்ஆன்ல ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரையும் பாருங்க, அல்லாஹ் அப்படி சொல்லுவான், இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம். உங்களுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் ஒருத்தன் தான் மன்னிப்பான். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்ற ஆற்றல் அல்லாஹ் ஒருவருக்கு தான் உண்டு. வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர நீ செய்துவிட்ட இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு எவனாலும் உண்டா? இறைவன் கேட்கிறான். உங்கள்கிட்ட தான் கேட்கிறான், நம்மள்கிட்ட தான் கேட்கிறான். எப்ப நீ வட்டி வாங்கிட்ட, வரதட்சணை வாங்கிட்ட, அநியாயம் பண்ணிட்ட, அல்லாஹ்வுக்கே பெரிய பாவம் பண்ணிட்ட, இந்த பாவத்தை அனைத்தையும் மன்னிக்க கூடிய ஆற்றல் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் உண்டா? வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? இதெல்லாம் இறைவன் கேட்கிறான். இறைவன் இப்படி கேட்டதினால இறை தூதர்களும் நபிமார்களும் நபி தோழர்களும் எப்படி அல்லாஹ்விடத்துல போய் அவங்க நிக்கிறாங்க நீங்க பாருங்க. நபி அவருடைய வரலாறை படிக்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனிடத்துல போய் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவாங்க. எத்தனை தடவை? 100 தடவை. ஹதீஸ்ல படிக்குமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 100 தடவைக்கு மேலாக அவர்கள் பாவ மன்னிப்பு இறைவனிடத்தில் தேடுவார்கள். நபி தோழர்கள் இறைவனிடத்தில் போய் தேடுவாங்க. இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, தாவூத் நபி, சுலைமான் நபி, இத்ரீஸ் நபி, எல்லா நபிமார்களும் யாருக்கு போய் பாவ மன்னிப்பு கேட்டாங்க? ஆதம் நபி அவங்க பாவம் செஞ்சாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யாருக்கு போய் பாவ மன்னிப்பு கேட்டாங்க? ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். படைச்சவனே, எங்களுடைய ரப்பே, நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், நாங்கள் அக்கிரமங்கள் செய்து விட்டோம், எங்களுடைய பாவத்தை நீ மன்னிக்கவில்லை என்றால், எங்களுடைய தவறை நீ பொறுத்தருளவில்லை என்றால் நாங்கள் அநியாயக்காரர்கள், நாங்கள் நஷ்டவாளிகள். யாரு கேட்டது? நம்முடைய வாப்பா, பாப்புக்கெல்லாம் வாப்பா, முதல் மனிதர் ஆதம் நபி பாவ மன்னிப்பு கேட்டாங்களே. யாருக்கு போய் கேட்டாங்க? மைதீன் அப்துல் காதர் ஜிலானிட்டியா, ஏர்வாடி இப்ராஹிம் ஷாம்டா, அல்லது வேற ஏதாவது தர்காலையா, அவுலியா கிட்ட போய் கேட்டாங்களா, நாதா கிட்ட போய் கேட்டார்களா, நபிமார்கள்ட்ட போய் கேட்டாங்களா? யாருக்கு போய் கேட்டாங்க? படைச்சவன்ட்ட கேட்கலையா? ஒவ்வொரு இறை தூதர்களும் அவர்கள் சில தவறுகளை செய்கின்ற பொழுது அத்தனை பேரும் அல்லாஹ்ட்ட தான் போய் நின்னாங்க. யா அல்லாஹ் எங்க பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் எங்க பாவத்தை மன்னிச்சிரு. ஏன் அப்படி நிக்கணும்? இந்த பாவத்தை அல்லாஹ் ஒருவன் தான் மன்னிப்பான். நாம செய்துவிட்ட தவறுகளை இறைவனை தவிர, நம்மை படைச்சவனை தவிர வேற யாரும் மன்னிக்க இயலாது. இது எல்லா முஸ்லிம்களும் நம்புறோமா இல்லையா? மௌலூத் ஓதக்கூடிய முஸ்லிம்களும், மௌலூதை ஓதாத முஸ்லிம்களும், எதிர்க்கக்கூடிய முஸ்லிம்களும் அத்தனை பேர் நம்புகிறோம் படைச்சவன் தான் பாவத்தை மன்னிக்கணும். இது பச்சை பிள்ளைக்கு தெரிந்த, ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தெரிந்த ஒரு உண்மை. இந்த உண்மைக்கு நேர் மாற்றமாக மௌலூத் வரிகள் இருக்கா இல்லையா? மௌலூத் வரிகள் எப்படி இருக்கிறது? உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வரிகள். அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத்தி அந்த சத்தாருல் மசாவி வ முகீலுல் ஆசராத். என்ன அர்த்தம்? நம்மளும் திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எதுக்கு? பரக்கத்து வருங்கிறது இல்லை. இதை படிச்சதுனால பரக்கத்து வரும், முசீபத்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு படிக்கணும். நம்மளும் படிக்கணும்ல. எதுக்கு படிக்கணும்? பரக்கத்து வருங்கிறதுக்கு இல்ல, நான் நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக. ஷைத்தானை படிக்கிறோமா இல்லையா? ஷைத்தானை எதுக்கு படிக்கிறோம்? ஷைத்தானை படிச்ச உடனே என் வீட்டுல பரக்கத்து ஏற்படும் அதுக்கா? கிடையாது. ஷைத்தானுடைய தீண்டுதல், ஷைத்தானுடைய செயல்பாடு, ஷைத்தானுடைய சித்தாந்தங்கள் ஏன்ட்ட வந்துடக்கூடாது, அதுக்காக வேண்டி ஷைத்தான் ஒருத்தன் இருக்கிறான். அதே மாதிரிதான் இந்த ஷைத்தானையும் படிக்க வேண்டியிருக்கிறது. எந்த ஷைத்தான? மௌலூத் என்ற இந்த ஷைத்தானை படிக்க வேண்டி இருக்கிறது. சில பேருக்கு கோபம் வரும், என்ன மௌலூத ஷைத்தாங்கிற? ஆமா, தௌஹீத நீ ஷைத்தாங்கிறீல்ல,
தௌஹீதை ஷைத்தான்ங்கறாங்க சில பேரு. அதெல்லாம் ஆதாரம் வச்சிருக்கிறோம், கிளிப்பிங் போட இப்ப நேரம் இல்ல. தௌஹீதை பேசக்கூடிய ஆட்களை, தௌஹீது வரிகளை ஷைத்தான், இந்த மௌலூத் வரிகள் ஷைத்தானுக்கு விட இப்லீஸை விட கேடுகட்டது இல்லையா? அதனாலதான் இந்த ஷைத்தானுடைய சிந்தனை, ஷைத்தானுடைய போக்கு இஸ்லாமிய சமூகத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இதை படிக்க வேண்டி இருக்கிறது. எதுக்கு இந்த வார்த்தையை நீங்க பாருங்களேன், அந்த கஃபாருல் ஹதாயா, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவரே. இது என்னுடைய தமிழ்ல அர்த்தத்துல சொன்னா கூட சில பேர் இல்ல நீங்க தப்பா அர்த்தம் வச்சுட்டீங்கம்பாங்க. ஒரு காலத்துல அப்படிலாம் சொன்னாங்க, மௌலூதுக்கு தப்பு தப்பா அர்த்தம் வைக்கிறாங்க. நாங்க எங்க அர்த்தமே வேண்டாம், நீங்க வெளியிட்ட அந்த மௌலூதுடைய தமிழாக்கம் போட்டிருக்கீங்கல்ல, அதுல இருந்தே படிக்கிறேன். இழிவை யூட்டும் சிறு பிழைகள் யாவும் பொறுப்பது தாங்கள் என்றோ, அழிவேற்படுத்தும் வன்பிழைகள் அனைத்தும் பொறுப்பது தாங்கள் என்றோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன பாவங்கள் இருக்குதுல்ல, அதையும் நபியே நீங்க தான் மன்னிக்கணும். பெரிய பெரிய பாவங்கள் இருக்கா இல்லையா, அந்த பாவத்தையும் நபியே நீங்கள் தான் மறைக்க வேண்டும். அந்த சத்தார் உல்மசாவி ஓ முகீலுல் ஆசராத், அவங்க மொழியாக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எம்மில் நிகழும் தீங்குகளை இதமாய் மறைப்பவர் தாங்கள் என்றோ, நிம்மதி குலைக்கும் இன்னல்களை நீக்கி விடுபவர் தாங்கள் என்றோ. எங்கிட்ட என்ன பாவம் வந்தாலும் அந்த பாவத்தை மறைக்கிறது. அதான் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வைங்களேன், அந்த தப்பை மன்னிப்பது ஒரு பக்கம். இதுல என்ன சொல்றாங்க தெரியுமா, அந்த சத்தார் உல்மசாவி, நான் ஒரு தவறை செய்துட்டேன், இந்த தவறை மறைக்கக்கூடிய அந்த ஆற்றலும் நிறைய உங்களுக்கு இருக்கிறது. அப்படின்னா என்னன்னு வழங்குதாங்க, தப்பை மன்னிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது என்ன வருதுன்னா நான் செய்துவிட்ட தவறை மறைக்கிறது. மறைக்கிறது யார் மறைப்பா? ஒரு ஆணும் ஒரு பெண்ணை தப்பான பார்வை பார்த்துட்டாங்க, இது தவறு, இது வெளி உலகத்துக்கு தெரியாது. இப்படி வெளி உலகத்துக்கு தெரியாமல் மறைக்கிறது யாரு? நபி அவர்களா அல்லது அல்லாஹ்வா? ஒரு மனிதன் ரகசியமாக ஒரு தப்பு பண்ணிட்டான், தனி அறையில் உட்கார்ந்து கொண்டு யாருக்கும் தெரியாம ஒரு தவறை செய்து விட்டான், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார். இந்த தவறை மறைப்பது நபி அவர்களா அல்லாஹ்வா? இங்க என்ன வரி வருகிறது? அந்த சத்தார் உல்மசாவி ஓ முகீலுல் ஆசராத், எம்மில் நிகழும் தீங்குகளை இதயமாய் மறைப்பவர் தாங்கள் என்றோ. நீங்க தானே என் பாவத்தை எல்லாம் மறைக்கிறீங்க, நிம்மதி குலைக்கும் இன்னல்களை நீக்கி விடுபவர் தாங்கள் என்றோ. எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், எனக்கு என்ன துன்பம் வந்தாலும், என்னுடைய கஷ்டங்களை என்னுடைய சங்கடங்களை நீக்கக்கூடியவர் முஹம்மது நபி நீங்கள் இல்லையா? பாவத்தை மன்னிக்க கூடியவர், பெரும்பாவத்தை மன்னிக்க கூடியவர், என்னுடைய தவறுகளை மறைக்கக்கூடியவர், என்னுடைய கஷ்டங்களை நீக்கக்கூடியவர். இது யாருக்கு பொருந்தும்? ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிய ஒரு முஸ்லிமிடத்தில் கேட்டு பாருங்க. அடே, பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு தானே உண்டு, அவனை தவிர வேற யாருக்கும் இல்லை என்று குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பாவத்தை மன்னிப்பது, அதுவும் பெரும்பாவத்தை மன்னிப்பது. இந்த வார்த்தையில நல்ல விளங்கிக்கிடுங்க. என்ன வார்த்தை மௌலூதுல வருது தெரியுமா? வதுனூபில் மூபிகாத். மூபிகாத் இது ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை. வதுனூபில் மூபிகாத் ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை. ஹதீஸ்ல எப்படி வரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், அழித்து ஒழிக்கக்கூடிய பெரும்பாவங்களாய் இருக்கக்கூடிய 7 பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். நல்ல பாருங்க, அல் மூபிகாத் ஹதீஸ்ல வரும் 7 பெரும்பாவங்கள். 7 பெரும்பாவங்கள் இருக்குப்பா, அந்த பெரும்பாவங்களை நீ செய்யாத. உடனே சஹாபாக்களை கேட்பாங்க, ஒமா ஹுன்ன யா ரசூலல்லாஹ், அந்த பெரும்பாவங்கள் என்ன? மூபிகாத் ஆன அந்த பாவங்கள் என்ன? அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஷிர்கு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்குதல், சூனிய வைக்குதல், கொலை செய்தல், வட்டி வாங்குதல், அனாதைகளுடைய சொத்தை சாப்பிடுதல்,
போரில் புறமுது காட்டி ஓடுதல், மூமினான பெண்கள் மீது அவதூறு சொல்லுதல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 பெரும்பாவங்களை பட்டியலிட்டு சொல்லி, இதுல நீ போயிராதப்பா, இந்த பாவத்தை நீ செஞ்சிராதப்பா அப்படிங்கிறாங்க. இங்க என்ன வருது தெரியுமா? அந்த பாவத்தையும் மன்னிக்க கூடிய ஆற்றல் முகமது உங்களுக்கு இருக்கிறது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஒப்பீடு நீங்க ஒப்பிட்டு பாருங்க. ஈசா நபி இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஈசா நபியை இன்றைக்கும் நம்முடைய உலகத்துல ஒரு சாரார் கடவுள் என்று நம்புறாங்க. எந்த அடிப்படையில் கடவுளுங்கிறாங்க? ஏசப்பா ஏசப்பா என்னுடைய பாவத்தை பொறுத்தருளப்பா பாட்டுனா படிப்பாங்க. இயேசுவே இயேசுவே என்னுடைய கரத்தை பிடித்து தூக்குவாயப்பா பாட்டெல்லாம் படிப்பாங்க. அது அவங்களுடைய மதம், அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய சித்தாந்தம், அதை பற்றி நம்ம பேசல. ஆனால் இயேசுநாதரை, ஈசா நபியை ஒரு சமூகம் கடவுளாக அவர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. இந்த மௌலூது ஓதக்கூடிய ஆட்கள் உட்பட இந்த மக்களை என்ன சொல்றீங்க? கடவுளாக ஆக்கிய அந்த மக்களை, அவரிடத்தில் பாவ மன்னிப்பு தேடிய அந்த மக்களை நீங்க என்ன சொல்றீங்க? காஃபிர்ம்பீங்க, அவங்க முஸ்லிம் இல்லைன்றீங்க. இயேசுநாதரை பாவம் மன்னிக்க கூடியவரே என்று சொன்னதினால் அவங்க முஸ்லிம் இல்லை என்றால், முகமது நபியே நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர் என்று நீங்க பேசினால் முஸ்லிமா? ஈசா நபியும் நபிதானே, முகமது நபியும் நபிதானே. ஈசா நபியும் அவர்கள் இறை தூதர், முகமது நபியும் இறை தூதர். ஒரு சாரார் ஈசா நபி இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க, உங்களுடைய பாஷையில அவர்கள் நிராகரித்தவர்கள், காபிர்கள். அதே நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு அந்த கஃபார் உல்கதாயா வதுனூபில் மூபிகார் அப்படி நீங்க படிச்சீங்கன்னா நீங்க முஸ்லிம். இந்த மௌலூது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய புகழை சேர்க்கக்கூடிய ஒரு வரியா அல்லது நம்மளை மதம் மாற்றக்கூடிய ஒரு வரியா? இதுதான் கேள்வி. இது மதம் மாற்றக்கூடிய ஒரு செயல். மௌலூது என்பது ரசூலுல்லாஹ்வை புகழ்கின்ற பேர்ல இஸ்லாத்தை விட்டு நம்மளை மதம் மாற்றுறாங்க. எப்படி கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை புகழ்ந்து ஈசா நபி இடத்தில் பாவ மன்னிப்பு தேடி அவர்கள் ஒரு தனி மதமாக போனார்களோ, அதே போன்று முகமது நபியை நீ கடவுளாக ஆக்கி, முகமது நபியை நீ இன்னொரு கடவுளாக ஆக்கி நீ ஒரு தனி மதமாக போ அப்படின்னு வழிகெடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் இல்லையா, வரிகள் இல்லையா இது? அதனாலதான் சைத்தானுடைய செயல்கள், சைத்தானுடைய வரிகள் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அதான காரணம். இறைவன் பாவத்தை மன்னிப்பான், படைச்சவன் பாவத்தை மன்னிப்பான் என்ற கொள்கை இஸ்லாத்தினுடைய கொள்கை. முகமது நபி பாவத்தை மன்னிப்பார்கள் என்று சொன்னால் இது சைத்தானுடைய கொள்கை இல்லையா? இது யாருடைய கொள்கை? அதனாலதான் சைத்தானுடைய வரிகள் என்று நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் சொல்வதற்கு அதுதான காரணம். பாவங்களை எல்லாம் மறைக்கக்கூடிய ஆற்றல் வேற யாருக்கு உண்டு சொல்லுங்க. இந்த ஊர்லயும் ஒரு அசரத்து இருந்தார், சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன், பேர் சொல்ல மாட்டேன். அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஓரினை சேர்க்கை குற்றச்சாட்டு, அவர் தான் இப்ப தைத்தன் குதிக்கிறாங்க வேற கேள்விப்பட்டேன். அப்படி எல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு, தனி விஷயம், அதை பத்தி நமக்கு தேவை இல்லை. ஆனால் எவ்வளவு தவறுகள் பண்ணீங்களே, ரசூலா மறைச்சாங்களா அல்லாஹ் மறைச்சானா? இதான் கேள்வி. நீங்க உண்மையிலேயே ரசூலா மறைத்தார்கள் என்று நீங்க ஊர்ல பேசுங்க. இந்த வரிகளை அப்படியே எடுத்து சொல்லி நான் எந்த பாவம் செய்தாலும் நபி அவர்கள் தான் என் பாவத்தை மறைக்கக்கூடியவர் பேசுங்க பாப்போம். பேசுங்க, தைரியம் இருந்தால் பேசுங்க. சராசரி ஒரு மனுஷன் கேட்பான், எப்ப ஒரு மனுஷனுடைய தப்பை கடவுள் தானே மறைக்கணும், கடவுள் தானே பகிரங்கப்படுத்தணும், அது அல்லாஹ் ஒருவனுக்கு தானே தெரியும். இது போன்ற ஓரினை சேர்க்கையோ அல்லது வேறு வேறு தவறுகளோ எந்த தவறு நடந்தாலும் அதை மறைப்பதும் மன்னிப்பதும் கடவுளால் படைக்கப்பட்ட அடியார்களா? இதான் கேள்வி. கடவுளால் படைக்கப்பட்ட அடியார் ஒரு காலத்திலையும் மன்னிக்க இயலாது, மறைக்க இயலாது. ஆனா மௌலூது வரிகள் அதுதான் நீங்க சொல்றீங்க. இதை எதிர்த்து தானப்ப எல்லா இறை தூதர்களும் பிரச்சாரம் பண்ணாங்க. எல்லா இறை தூதர்களும் செய்த பிரச்சாரம் என்ன? நபி அவர்கள் செய்த பிரச்சாரம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல உசைரையும் அதே போன்று வேறு சில ஆட்களையும் அழைத்து பிரார்த்தனை பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களுடைய கஷ்டத்தை நீக்குங்க,
எங்களுடைய வறுமையை போக்குங்க. இதைத்தான் அவங்க அந்தந்த உசைரிட்ட அல்லது வேற வேற ஆட்கள்கிட்ட கேட்டாங்க. இதைத்தானே எதிர்த்து ரசூலா பிரச்சாரம் பண்ணாங்க. ரசூலா பிரச்சாரம் பண்ணது இதை எதிர்த்து தானே. யார் இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டுமோ அந்த படைச்சவனை விட்டு விட்டு படைக்கப்பட்ட ஆட்கள்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கிறியே, ஒரு தவறுக்கு நீ போய் வருத்தம் தெரிவிக்கிறியே, இது தவறு இல்லையா? எல்லா இறை தூதர்களும் இதைத்தான் பேசினாங்க. இன்னொன்னு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் யாரெல்லாம் கடவுள் ஒருத்தன் என்று பேசினார்களோ அல்லது சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் பேசினார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுமே கடவுளாக ஆக்கப்பட்டாங்க. பெரியார் உட்பட சீர்திருத்த கருத்துக்களை பேசிய அத்தனை பேர்களுமே மிகப்பெரிய கடவுளாக ஆக்கினாங்க. இன்னைக்கு அதையும் பெரியார்களுக்கு எதிராக, நாத்திகர்களுக்கு எதிராக அந்த கருத்தை இன்னைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பிப்பவர் முட்டாள் என்று பெரியார் சொன்னார். கல்லும் மண்ணும் நீ உருவாக்கியது என்று பெரியார் சொன்னார். இப்படி எல்லாம் பெரியார் சொன்னார்லப்பா. அவர் எதுக்கு கல்லால செய்து சிலையை செய்து எதுக்கு மாலை போடுறேன்னு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. எதுக்காண்டி இதெல்லாம் சொல்கிறேன் என்றால் சீர்திருத்த கருத்துக்களை அல்ல இறை வேதங்களை கடவுள் ஒருத்தந்தான் என்று பேசிய ஏராளமான மக்களை, மனிதர்களை, நல்லவர்களை எல்லாத்தையும் கடவுளாக ஆக்கினாங்க. அதே மாதிரி தான் ரசூலுல்லாவை கடவுளாக ஆக்குறதுக்கு தான் இந்த கோஷ்டி, இந்த மோலுது கோஷ்டி துடியா துடிக்கிறாங்க. என்னமோ ரசூலா மேல பயங்கர முஹப்பத் இருக்கிற மாதிரி பேசுது பாருங்களேன். ரசூலா மேல எங்களுக்கு முஹப்பத். இன்னைக்கு நடத்தினிய திருமணம் ரசூலுல்லாவுடைய முஹப்பத் எங்க போச்சு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நடத்தினீங்கள திருமணம் ரசூலுல்லாவுடைய முஹப்பத் எங்க? ஒரு கல்லூரியுடைய பேராசிரியர் மக்களுக்கு மத்தியிலே சமூக நல்ல கருத்துக்களை, சீர்திருத்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய ஒருவர், மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தீமைகளை பாரபட்சம் இல்லாமல் கண்டிக்க வேண்டிய ஒருவர், நீங்க இன்னைக்கு ஒரு கல்யாணம் நடத்தினீங்களே, ஆடம்பர திருமணம், உங்க குடும்ப மேற்று தனி, மாப்பிள்ளை பொண்ணு பேசாம இருக்கிறீங்களா அது தனி மேற்று, அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனா நீங்க நடத்தினீங்க திருமணம், இது முஹப்பத் ரசூலா, ரசூலா காட்டி தந்த வழிமுறை தானா? மௌலிது ஓதுறதுக்கு மட்டும் முஹப்பத் ரசூல், ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம்ங்கறீங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் இந்த திருமணத்தில் உண்டா? ஆடம்பர திருமணம் இருக்கக்கூடிய அத்தனை தலப்பாக்கட்டைகளையும் கூட்டு வந்து நீ ஒருக்க பயான் பண்ணு, நீ ஒருக்க பயான் பண்ணு, நீ ஒருக்க பயான் பண்ணு. இது எந்த திருமணத்தில் ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்க சொல்லுங்க? புகார்ல இருக்குதா? முஸ்லிம்ல இருக்குதா? நசையில இருக்கிறதா? இப்படி ஒரு செயல்பாடுகள் எங்க இருக்கிறது? உங்களுடைய திருமணத்திலேயே நபி அவருடைய கொள்கைகளை, நபி அவருடைய சுன்னத்துகளை, நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை கால்ல போட்டு மிதித்து விட்டு முஹப்பத் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம், ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம். எதுங்க ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம்? ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் என்றால் என்ன? ரசூலுல்லாஹ்வை கடவுளாக்குவதா? அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போவதா? இறைவனுக்கு என்னென்ன ஆற்றல் தகுதிகள் இருக்கிறது என்று குர்ஆனில் அல்லாஹ் பட்டியலிட்டு காட்டுகிறானோ அந்த பட்டியலை பொறுக்கி எடுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு உண்டு என்று கடவுளாக ஆக்கியிருக்கிறீர்களே, இதுவா? இதுவா ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்கள் முஹப்பத் வைக்கிறதுக்கு அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, திருமணம் என்றால் எளிமையாக இருக்க வேண்டும், எளிமையாக நடத்தப்படுகின்ற திருமணத்தில் தான் இறைவனுடைய பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார்களே. அதை நீங்க நடைமுறைப்படுத்திட்டு உங்க மகனுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு யாருக்கா திருமணம் நடந்தாலும் அந்த திருமணத்தை நபி அவர்கள் காட்டி தந்த வழியில நீங்க நடத்தி காட்டிட்டு முஹப்பத் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அதிலே அர்த்தம் இருக்கிறது. இறைவன் அதை பொருந்திக் கொள்வான். எங்க ஜமாத்தை நீங்க பாருங்க, எங்க ஜமாத்தை நீங்க வந்து பாருங்க. வரதட்சணை வாங்குகின்ற திருமணம் மாத்திரமல்ல, ஆடம்பர திருமணம், என்னிடத்தில் காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி லட்சோப லட்சம் மக்களுக்கு விருந்து என்ற அடிப்படையில் தன்னுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற அந்த திருமணம், இதுக்கு கூட நாங்க தப்தர் வழங்க மாட்டோம். நீங்க முஹப்பத் ரசூல் சொல்றீங்களே, இந்த ஆலிம்களுக்கு சவால் விட்டு பேசுகிறோம். உங்களுக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால்
முகமது நபி மீது உண்மையான அக்கறை இருந்தால் வரதட்சணை ஒழித்து காட்ட உங்களால் முடிந்ததா? பேச முடியுமா? நீங்க இன்னைக்கு நாங்க நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுவோமே, நான் வரதட்சணை வாங்கவில்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு வரதட்சணை கொடுக்க மாட்டோம் என்று இந்த ஜமாத்தில் உள்ள மேல்மட்டத்தில் இருந்து கீழ்மட்டம் உள்ள வரையிலையும் நெஞ்ச நிமிர்த்தி பேச முடியும். உங்களுடைய ஆலிம்கள் உலமா சபையை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத், ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் எங்களுக்கு இருக்கிறது, எனவே வரதட்சணை இல்லாத திருமணத்தை நாங்கள் நடத்துவோம், பேசுங்க பார்ப்போம், சவால் விட்டு காட்டுங்க பார்ப்போம். என்ன முஹப்பத் ரசூல்? ஏமாத்து வேலை இல்லையா? மக்களை நீங்கள் மடத்தனமாக ஏமாற்றுகின்ற ஒரு வழிமுறை இதாக தெரியவில்லையா? அப்படித்தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. சரி, இது மாதிரி நிறைய மூலதுல கடவுளாக ஆக்கக்கூடிய வேலை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, இன்னொரு கோணத்தை நாம விளக்க வேண்டி இருக்கிறது. என்ன? ரசூலுல்லாஹ்வுக்கு மௌலித் ஓதணும், ரசூலுல்லாஹ்வுக்கு மீலாது விழா கொண்டாடணும். எதுக்குப்பா? ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத், ரசூலுல்லாஹ் மேல பிரியம். ஒரு ஆலிம் பேசுகிறார். என்ன பேசுறாரு தெரியுமா? நாங்க இந்த மாதத்துல, அதாவது ரபீஉல் அவ்வல் மாதத்துல மீலாது விழா கொண்டாடுகிறோம். ஏன் கொண்டாடும் தெரியுமா? ஒரு ஆலிம் பேசுறாரு, இது வாஜிப் அல்ல, இது சுன்னத்தும் அல்ல, ஆனால் இது நன்மையான காரியம். வாஜிபும் இல்ல, சுன்னத்தும் இல்ல, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறையும் இல்லைன்னா அது எப்படி நன்மையா இருக்கும்? முரண்பாடு. ஆனா முரண்பாடு தெரியாமலே அவர் அப்படி பேசுகிறார். பேசிட்டு போட்டோம். இன்னொரு ஆலிம் சொல்றாரு, நாங்கள் ஏன் மீலாது விழா கொண்டாடுகிறோம் தெரியுமா? இந்த மாதத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான வாழ்க்கைகளை, அழகான வாழ்க்கைகளை, அவருடைய பெருமைகளை உலக மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம். நீ மௌலிது கூடாது, மீலாது விழா கூடாது அப்படின்னா இந்த மாசத்துல இருந்து நீ ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை, நபி அவர்கள் செய்து காட்டிய பல்வேறு வழிமுறைகளை இந்த மக்களுக்கு மத்தியில மறைக்கிற. அதனால மீலாது விழா நாங்கள் கொண்டாடுகிறோம் என்றால் சும்மா கொண்டாடல, ரசூலுல்லாஹ்வுடைய எல்லாத்தையும் வரலாறுகள் எல்லாத்தையும் சொல்வதற்கு, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை சொல்வதற்கு இந்த ஒரு மாசம் தானா? உங்க வாதப்படி வைப்போமே, ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிரியம், மீலாது விழா கொண்டாடுகிறோம் என்றால் இந்த ஒரு மாசம் தானே? அப்ப ரபீல் ஆகிர்ல, ஜமாத்துல் அவ்வல்ல, ஜமாத்துல் ஆகிர்ல, ரஜப்ல, ஷாபான்ல ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு சொல்ல வேண்டாமா? ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகளை சொல்ல வேண்டாமா? நபி அவர்களுடைய பெருமைகளை பேச வேண்டாமா? என்ன நினைக்கிறீங்க? இந்த மாசத்துல மட்டும்தான் சொல்லணுமா? சரி, இந்த மாசம் மட்டும்தான் நீங்க சொல்றீங்க. என்ன சொன்னீங்க மக்களுக்கு மத்தியில? ரசூலுல்லாஹ்வுடைய அருமை பெருமைகளை, ரசூலுல்லாஹ்வை போலக்கூடிய பல்வேறு செய்திகளை என்ன பேசுறீங்க சொல்லுங்க. மௌலிது ஓதுறது என்பது ரசூலுல்லாஹ்வை போல்வது. சரிப்பா, ரசூலுல்லாஹ் தான் நீங்க போடுறீங்க. ஒரு ஆள் மௌலிது ஓதிட்டு வராரு, இந்த கிதாபத்திக்கு கக்கத்துல இப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே வராரு, அவரை கூப்பிடுங்க. எங்கப்பா போயிட்டு வர? மௌலிது ஓதிட்டு வரேன். யாராவது ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்வை பொழுந்துட்டு வரேன்னு சொன்னாரா? ஒரு ஆள்கிட்ட நீங்க கேளுங்களேன், எங்க போயிட்டு வரப்பா? மௌலிது ஓதிட்டு வரப்பா. ஏன் ரசூலுல்லாஹ்வை பொழுதுன்னு சொல்ல வேண்டியதானே? அது எதுக்கு மௌலிது ஓதிட்டு வரங்கிறிய? சரி, மௌலிது தானே ஓதுனீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பொழுதானே இருக்கிறது. யார் ஓதுனாரோ அவரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் பொழுது இல்லப்பா, என்ன சொல்லிப்பா பொழுந்த சொல்லு. பொழுந்த மௌலிது ஓதுன. அட என்னடா சொல்லி பொழுந்த? பொழுந்த. மௌலிது ஓதக்கூடிய ஒரு ஆளுக்காவது ரசூலுல்லாஹ்வை என்ன சொல்லி பொழுந்தேன் என்று யாருக்கா தெரியுமா? நீங்க மொழியாக்கம் பண்ணி வச்சிருக்கிறீங்களே, அந்த மொழியாக்கத்தை பண்றதுக்கு இந்த 4 மொழியாக்கம் வேணும். அது தனி மேட்ரு, ஒரு ஆளுக்கு வழங்காது. என்னமோ தன்னுடைய புலமையை வெளிக்காட்டுவதற்காக வேண்டி அந்த ஆள் எழுதி வச்சிருக்கிறாரு. சரி இருக்கட்டும், இப்படி மொழியாக்கம் பண்ணி வச்சும் கூட எத்தனை ஆலிம் சாக்களுக்கு, எத்தனை மௌலிது ஓதக்கூடியவர்களுக்கு இதனுடைய அர்த்தம் தெரியும்? ரசூலுல்லாஹ்வை நான் புகழ்கிறேன் என்றால் என்ன வார்த்தையிலப்பா புகழ்ந்தேன் அதாவது தெரியணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தேன் என்றால் இப்படி புகழ்ந்தேன், அப்படி புகழ்ந்தேன், இப்படி செஞ்சாங்க. எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணுமே தெரியாது. ஏன்? அந்த அரபி பாடலை படிச்சுட்டு வந்திருக்கிறார், அவ்வளவுதான். அவருடைய அர்த்தம் தெரியாது, விளக்கம் தெரியாது, என்ன தப்பான கருத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அதனாலதான்
இவர்கள் அத்தனை பேர்களுமே ஏமாற்றுதான் இதை செய்கிறார்களே தவிர உண்மையான வழிகாட்டுதல்ல இவங்க கொண்டே போகல. இன்னும் சொல்ல போனால் இந்த மௌலூதை ஓதக்கூடிய அல்லது இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பெருமைகளை பேசுகிறோம் என்று பேசக்கூடிய எல்லாத்தையும் நீங்க கேளுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பெருமையை நீ பேசுற அப்படின்னு சொன்னா முதல்ல அது உன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். ரசூலுல்லாஹ் அதுக்கு தானே வந்தாங்க. நபி அவர்கள் எதுக்கு வந்தாங்க? அவர்களுடைய வழிமுறைகளை, அவர்கள் காட்டி தந்த செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். திருமணத்தில் கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க, தொழுகையில கடைபிடிக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. நோன்புல கடைபிடிக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. எதுல கடைபிடிக்கிறீங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, அந்த வழிகாட்டுதலை எந்த விஷயத்துல நீங்க கடைபிடிக்கிறீங்க? ஒன்னே ஒன்ன மட்டும் தான் கடைபிடிக்கிறீங்க. அதுலயே ஏராளமான தில்முல் பண்ணி கடைபிடிப்பீங்க. சுன்னத்து செய்வதில்லை, அதுதான் கடைபிடிப்பாங்க. தாடி வைக்கிறதுல கூட 10 பேர் தாடி வைப்பாங்க, 15 பேர் தாடி இல்லாம இருப்பாங்க. அதானே ஜமாத்து தலைவரா இருப்பாரு. மௌலூதுக்கு கமிட்டிக்கு அவர் தான் பெரிய தலைவர். மௌலூது ஓதுறதுக்கு அவர் தான் பெரிய தலைவரா இருப்பாரு. ஜமாத்துக்கும் அவர் தான் தலைவரா இருப்பாரு. ரசூலுல்லாஹ்வை போல போகிறேன், ரசூலுல்லாஹ் மேல மௌலூது ஓத போறேன் அப்படின்னு அந்த சபையில வருவாரு. ஃபுல் ஷேவ்ல தான் வந்திருப்பாரு. இருக்கா? ரசூலுல்லாஹ் தாடி வைங்க, நாங்க தாடி வைங்க, யஹூதிகளுக்கு நஸ்ராக்களுக்கு மாறு செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவர் ரசூலுல்லாஹ்வை போகிறாராம். ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு நேர் மாற்றமா வந்து உட்கார்ந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்வை போகிறார். நடக்கா இல்லையா? இது நடக்கா இல்லையா? ஆலிம்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அல்லாஹ் மேல பயம் இருந்தால் இது போன்ற ஆட்களையாவது சபைக்கு கூட்டு வராம இருக்கணும்ல. மௌலூத் ஓதுறீங்கல்ல, அங்க ரசூலுல்லாஹ் வாராங்க நீங்க நம்புறீங்க. நபி அவர்கள் அந்த சபைக்கு வருவார்கள். இது நான் சொல்லல, அவங்களுடைய கிதாபுகள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப மௌலூத் ஓதுகின்ற அந்த சபைக்கு வருவார்கள் என்று நீங்க நம்புகிறீர்கள் என்றால், ரசூலுல்லாஹ் வருகின்ற அந்த சபையிலே ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு ஆள் செயல்படுறாரு, அவரை வைக்கலாமா? ஃபுல் சேவோடு இருப்பாரு, மார்க்கம் தடுத்த பல்வேறு காரியங்களை செய்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப எப்படி இதெல்லாம் தெரியுங்க? இது எல்லாமே ஒரு அநியாயம், அக்கிரமம், மார்க்கத்துக்கு எதிரான செயல்பாடு என்பது இது தெரியலையா? இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இறைவனுடைய அருளால் இந்த மௌலூதுகள் ஒரு நேரத்தில் மிக கடுமையாக இருந்தது. எந்த அளவுக்கு? இப்ப வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே மௌலூது இருப்போம். மௌலூது ஓதாத ஆட்களே இருக்க மாட்டோம். சின்ன வயசு பிள்ளைங்க, தௌஹீத் குடும்பத்தில் வந்த பிள்ளைகள் வேண்டுமானால் மௌலூது ஓதாம இருப்பாங்க. ஆனா நிறைய பேர் மௌலூது ஓதுன ஆட்கள் தான். இன்னைக்கு அதுல இருந்து தெரிஞ்சிட்டோம். நம்ம வந்தது மட்டும் இல்ல, நிறைய பொதுமக்கள் இன்றைக்கு மௌலூதுல இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நானா சின்ன பிள்ளைகள தெருக்கல்ல போகும்போது இதே மௌலூது பிறையில, மௌலூது பிறை தானே சொல்லுவோம், ரபியுல் அவ்வல் மாசத்துல தெருவில் கடைசியில இருந்து லாஸ்ட் வரையும் போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 வீட்லயாவது மௌலூது ஓதும். ஆலிம் சாவுக்கு டிமாண்ட பார்க்கணுமே. ரபியுல் அவ்வல் மாசத்துல அவர் கூப்பிடுவாரு, இவர் கூப்பிடுவாரு, அங்க ஓடுவாரு, இங்க ஓடுவாரு. அசரத்தை எங்க வீட்டுக்கு வாங்க, இந்த வாரம். அசரத்தை எங்க வீட்டுக்கு வாங்க, இந்த வாரம். அந்த கித்தாபும் கைமா இங்க ஒரு ஓட்டம், அங்க ஒரு ஓட்டம். எப்ப புடிச்சு மாளாது நம்ம அசரத்துமார்களை. எங்க என்ன வந்து வருவாங்க தெரியுமா அசரத்துமார்கள்? கையில அப்பதான் அவங்க பெரிய ஹீரோவாக வருவாங்க. மௌலூது அன்னைக்கு, அடுத்த நாளைக்கு செருப்பால் அடிப்பா, அது தனி மேட்ரு. மௌலூது ஓதக்கூடிய அன்னைக்கு மாத்திரம் அவரை பிடிச்சு மாளாது. என்னையும் அப்படிதான் கூப்பிட்டாங்க. ஏய், என் கூட்டு வந்துருன்னா வராம போயிடாத. மௌலூது ஓதுறதுக்கு ஒரு 4-5 பேர் வேணும். அந்த 4-5 பேர் தான் ஓதணும். ஒரு கை குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், ஒரு பக்கவாத்தியத்துக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிடுவோம். மௌலூதே ஓத தெரியாது, நீ எங்களை மாதிரி வாயை அசைச்சுக்கிட்டே இரு, ஓதுவோம். ஆமா, அதை விட உச்சகட்டம் என்ன? 4 பேரும் கூப்பிடுவாங்கல்ல, எந்த வீட்டுல காசு கூடுதலா கிடைக்குமோ அந்த பணக்கார வீட்டுக்கு முக்கியத்துவம், அங்க உடனே போயிருவோம். இதெல்லாம் இருந்துச்சா இல்லையா? இவ்வளவு நடந்துச்சா இல்லையா? ஆனா இன்னைக்கு கடைநல்லூரா இருக்கட்டும், தென்காசியா இருக்கட்டும், மேலப்பழையா இருக்கட்டும், நீங்க திருக்கல்ல இதே ரபியுல் அவ்வல் மாசத்துல போங்க, எத்தனை வீட்டுல ஓதுறாங்க? அங்க ஒண்ணும், இங்க ஒண்ணும், அந்த வீட்டுல ஒண்ணும். ஓதக்கூடிய லெப்பமார்களுக்கு இப்ப வெக்க வந்துருச்சு.
பேருக்கு வெக்கம். அதனாலதான் என்ன செய்யறாங்க தெரியுமா? இது நான் சும்மா சொல்லல. எல்லா பள்ளிவாசல்லையும் வெளியில போய் மோலுது போதுனா வெக்கமா இருக்குது. பள்ளிவாசல் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஸ்பீக்கரை கட்டி ஊர் ஃபுல்லா சவுண்ட் வச்சு இவனை சத்தம் போட்டு நடக்கிறாங்க. எப்ப மோலுது ஓதணும் அது பறக்கத்து ரசூல்லா வருவாங்க அப்படின்னு சொன்னா தெரு தெருவா வீடு வீடா ஒரு காலத்துல ஓதுனீங்களே மைக் இல்லாம, அப்ப மைக்கே கிடையாது. மைக்கே இல்லாம ஒரு தெருவுல ஓதுகின்ற அந்த மோலுது அவ்வளவு ஆளு காது வைக்குமே. இப்ப அப்படி சொல்லுங்க பார்ப்போம். இல்ல, நிறைய மக்கள் திருந்தி இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். நிறைய மக்கள் இன்றைக்கு வேறு மாற்று கொள்கையில இருந்தாலும் மோலுது வேண்டாப்பா அப்படின்னு வந்திருக்கிறாங்க. அதனுடைய வெறிதான் பள்ளிவாசல்ல எல்லா ஹானையும் போட்டு ஸ்பெஷல் ஹான் எல்லாம் கொண்டு வந்து யா நபி ஸலாம் அலைக்கும் யா ரசூல் ஸலாம் அலைக்கும் அப்படின்னு சத்தம் போடுறதுக்கு இதான் காரணம். நம்மள சில பேருக்கு கோபம் வருது, என்னடா இப்படின்னு சத்தம் போடுறான். கோபப்படாதீங்க. சில பேர் அப்படித்தான் கோபத்துல என்ன செய்யும் தெரியாம சத்தம் போடுவான். வீட்டுல சில சண்டை வருமா இல்லையா? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சண்டை வந்துடும். என்ன தப்பு நடந்ததே தெரியாது. இவன் அங்க சத்தம் போடுவான், அவன் இங்க சத்தம் போடுவான். கூவும் தான் கிடக்கும். என்னடா நடக்குது தெரியல. அதே மாதிரிதான் இவன் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே மைக்க கட்டு, ஸ்பீக்கரை கட்டு, வீடு வீடா ஓத வேண்டாம், பள்ளிவாசல் அதுக்குன்னே இருக்குது, எல்லாரும் கோரசா சத்தம் போடுவோம். பாவம் சின்ன பிள்ளைகளும் என்ன பாவம் செஞ்சே தெரியல. அந்த பிள்ளைகளை கூட்டு வந்து நீங்க சத்தம் போடு. எப்ப அந்த பிள்ளை என்னடா பாவம் பண்ணுது? எண்ணூர்ல இன்னொரு ஆள் பேசுறாரு. இந்த நஜாத்துக்காரன் சின்ன பிள்ளை உள்ளத்துல எல்லாம் வந்து விஷத்தை கக்கிட்டான். என்ன விஷத்தை கக்கிட்டான்? அவன் கேள்வி கேட்கிறான், பதில் சொல்லு. பாவத்தை மன்னிக்கிறது ரசூலாவா அல்லாவான்னு கேட்டான். நீ பதில் சொல்ல முடியுதா உன்னால? அதுக்கு பதில் சொல்ல முடியல. என் பாவத்தை மறைக்கக்கூடிய, என் கஷ்டத்தை நீக்கக்கூடியவன் அல்லாவா ரசூலா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியல. முட்டாள்தனமான கவிதைகள் அதுல இருக்குதப்பா, அறிவுக்கு பொருந்தாத செய்திகள் இருக்குதப்பா, அதுக்கு பதில் சொல்ல அப்படின்னு கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியல. உடனே என்ன செய்யறது? இந்த சிறு பிள்ளைகள் எல்லாருக்கும் நஜாத்துக்கான விஷத்தை உள்ளத்திலேயே பதிச்சு வச்சுட்டான். அல்ஹம்துலில்லாஹ். வேணும் அந்த பிள்ளைங்க இன்னும் கேள்வி கேட்பாங்க. எங்களுடைய சந்ததிகள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசல்ல சுருங்கி போயிருக்கக்கூடிய இந்த மௌலூது இந்த உலகத்தில் இருந்து அகற்றப்படும். அதுதான் நாங்க வாய மாட்டோம். முஸ்லிமுடைய ஈமானை பதம் பார்க்கக்கூடிய செயல், அதை நாங்க ஒரு காலத்திலையும் வேறறுக்காமல் விட மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் இதற்கு எதிரான பிரச்சாரம் நீ என்னத்த தீர்மானத்தை போடு. ஜமாத் உலமா தீர்மானம் என்ன தீர்மானம்? மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணுமே, ரோடு வசதி செஞ்சு கொடுக்கணுமே, அல்லது கஷ்டப்படுறாங்களே, அந்த தீர்மானம் தான் கிடையாது. ஊரு ஃபுல்லா மௌலூது மாசத்துல மௌலூது ஓதணும். இதுதான் உங்களுக்கு தீர்மானம். சரிப்பா, தீர்மானம் போட்டீங்கல்ல, அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தானே எல்லா பதில்களும் நீங்க மௌலூது ஓதுறீங்க. கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க. கோபப்படாதீங்க. அது அறிவாளிக்கு அழகல்ல. ஆத்திரப்படக்கூடாது. நாங்க என்ன கேட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்கு பதில் தெரியாம தை தைன்னு குதிக்க விடக்கூடாது. நாங்க இந்த மேடையில கேட்டதுக்கு மட்டும் ஏதோ ஒரு வரியில பதில் சொல்லிட்டு போகவும் கூடாது. 20 வருஷமா கேட்கிறோம், விவாதங்கள்ல கேட்கிறோம், மேடைகள்ல கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வரிகளையும் சொல்லி சொல்லி காட்டி உங்களுக்கு முன்னால வந்து கேட்டிருக்கிறோம். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இது எல்லாத்தையும் விட சில ஆலிம்கள் இந்த மௌலூதை இன்னைக்கும் விட மாட்டேங்கிறாங்க. விடாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்பதை நான் சொல்லல, அவங்க மௌலூது கிதாபிலே எழுதி வச்சிருக்காங்க. மௌலூது கிதாபிலே எழுதி வச்சிருக்காங்க. நாங்க மௌலூதை விட மாட்டோம், நீங்க வேணா திருத்திட்டு போங்க. இதுவரையும் மௌலூது ஓதுனீங்களா, இனிமேல் ஓத மாட்டேங்கிறீங்களா, ஓதாம இருந்துட்டு போங்க. சில ஆலிம்ஸ் அப்படியே பேசியிருக்கிறார். உங்க கொள்கை உங்களுக்கு, எங்க கொள்கை எங்களுக்கு. நீ மௌலூது ஓதலனா ஓதாம போ. எல்லா வீடியும் கேட்டு தான் வரோம். இந்த மௌலூது மாசத்துல ஒவ்வொரு ஆட்களுக்கு என்ன பிடிச்சதுன்னே தெரியல. ஒவ்வொரு ஆளும் நம்மளை தான் திட்டிகிட்டே அடக்குறான். இந்த நஜாத்துக்காரன் இருக்கிறானே பிள்ளைகளுக்கு விஷம் வச்சுட்டான் அப்படிங்கிறான். இந்த நஜாத்துக்காரன் இருக்கிறானே மௌலூது ஓத ஓத அவங்களுக்கு வயிறு எரியுது அப்படிங்கிறான். சில பேர் என்ன சொல்றான், இந்த நஜாத்துக்காரன் இருக்கிறானே அவன் மௌலூத தப்புங்கிறான். அது எதுக்குடா ஏட்ட திணிக்கிற அப்படின்னு ஒரு ஆள் பேசுறாரு.
சரி எல்லாமே பேசிட்டு போங்க. இவ்வளவு ஆளுக்கு ஒண்ணு பேசிட்டு போனாலும் மௌலூத விடமாட்டேங்கிறிய ஒன்னு 2 பேர். ஏன் விடமாட்டேன்னு சொல்லி தெரியுமா? அதுக்கு உண்டான காரணம் இந்த மௌலூது கிதாப்ல ஆரம்பத்தில் இந்த மௌலூதுடைய சிறப்புகளை பற்றி அரபு தமிழ்ல எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு மௌலூது கிதாப் போடுறாங்க சின்னதா, அதுல அந்த அரபு தமிழ்லாம் இருக்காது. பழைய கிதாப் பெரிய கிதாப் இதை மாதிரி இருக்கும் பாருங்க. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அரபு தமிழ்ல எழுதி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த அரபு தமிழ்ல படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டா படிச்சிடலாம். அதுல உள்ளது அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. சுல்தானுல் ஆரிஃபின் ஜலாலுதீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். யாருன்னு கேட்டாங்க, ஏட்ட கேட்காதீங்க, அங்க போய் கேளுங்க. அது யாரா? சுல்தானுல் ஆரிஃபின் ஜலாலுதீன் சுயூத்தி யாரப்பா அப்படின்னு அங்க வேணா கேளுங்க. எனக்கு எழுதத்தை நான் படிக்கிறேன், காப்பி தான் அடிக்கிறேன். ஏட்ட வந்துட்டு அலிம் சார் நீங்க தானே படிச்சீங்க, அந்த சுயூத்தி யாரு, அந்த சுத்தியல் யாருன்னு ஏட்ட கேட்க கூடாது. சுத்தியல் கேள்வி எல்லாம் அங்க போய் கேளுங்க, சரியா? இப்ப அவர் சொல்றாராம், யாதொரு தலம் அல்லது வீடு அல்லது பள்ளியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலூதை ஓதப்பட்டால் அத்தலத்தை உடையவரை மலாயித்துகள் சூழ்ந்து அல்லாஹு தஆலாவுடைய ரஹமத்தை கொண்டு அவர்களை அடைய வளைய செய்து கொள்கிறான். இந்த தமிழ்ல இப்ப படிச்சீங்கன்னு வைங்களேன், அது என்னடா அடைய வளைய செய்கிறான் என்ற கேள்விலாம் கேட்கக்கூடாது. பழைய காலத்து தமிழ். அதாவது என்னன்னா மௌலூது ஓதக்கூடிய வீட்டில் அல்லாஹுடைய அருளும் வரக்கத்தும் அப்படியே சூழ்ந்து வந்து இருக்குதான், நிறைஞ்சு இருக்குதான் அப்படின்னு சொல்ற. சரி, இன்னும் ஒளியினால் தவடியிடப்பட்ட ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபில், கரூபிகளாகிய மலக்குகள் நபியுடைய மௌலூதை ஓதுவதற்கு காரணமாக இருந்தானே அந்த ஒருவன் பேரில் ஸலவாத்து சொல்வார்கள். அப்படின்னா என்ன? நீங்க மௌலூது ஓதுனீங்கன்னு வைங்க, மௌலூது ஓத ஒரு ஆள் சொன்னார்னா மலக்குமார்கள், கரூபின்கள் எல்லாரும் உங்களுக்காக வேண்டி ஸலவாத்து சொல்றாங்களாம். இன்னும் யாதொரு முஸ்லிமானவன் தன்னுடைய வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலூதை ஓதினால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு தரஜாவை உயர்த்தி பஞ்சம், வபா, நெருப்பில் கரிதல், கோபம், ஹசது, கண்ணேறு, திருட்டு முதலிய சகல ஆபத்தையும் முசீபத்தையும் அவனை விட்டு தடுத்து விடுகிறான். மௌலூது ஓதுனா கோபம் வராது, மௌலூது ஓதுனா கோபம் வராது. நம்ம அசரத்துக்கு மௌலூது ஓதுன பிறகுதான் கோபமே வருது. இது எங்க போய் சொல்லலாம்? எப்ப நீ தானே எழுதி வச்சிருக்கிற மௌலூது ஓதுனா உனக்கு பலா வராது, முசீபத் வராது, ஹசது வராது. ஹசதுனா என்ன தெரியுதுல? பொறாம வராது. இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிற கோபம் வராது, அதே மாதிரி கண் திஷ்டி ஏற்படாது. அப்புறம் எதுக்கு கோப்ப கடையெல்லாம் வச்சிருக்கிறிய? கோப்படன்னா என்ன புரியுதுல? தட்டு தாயத்து இங்கு விற்கப்படும், சூனியத்திற்கு இங்கு மந்திரித்து தரப்படும் அப்படியே எழுதி வச்சிருக்கிறீல்ல. மௌலூது ஓதுனாத்த எல்லாமே சரியா இருக்குல்ல, எல்லா கடைகளுக்கும் மூடு. எப்ப கந்திஷ்டி சூனியம் எல்லாமே போயிருக்குல மௌலூதுனால. அப்ப நீங்க தானே அந்த கந்திஷ்டிக்கு ஓதி பாக்குறீங்க, நீங்க தானே இந்த ஹசதுக்கு ஓதி பாக்குறீங்க, நீங்க தானே பலா முசீபத்துக்கு ஓதி பாக்குறீங்க. மௌலூது ஓதினா எதுவுமே அண்டாதுங்கிறீங்கல்லப்பா. வறுமை பேருமா யாருக்கு? மௌலூது ஓதுனாச்சுன்னா வறுமை பேருமா. நீ கணக்கு பாருங்க, யார் வீட்டுல வறுமை கூடி இருக்குது? யார் வீட்டுல வறுமை கூடி இருக்குது? வறுமை ஓதனங்க வீட்டுல தான் கூடி இருக்குது. நீ என்ன எழுதி வச்சிருக்கிறியோ அதுக்கு நேர் மாற்றமாக இருக்குதப்பா. சரி, இது ஒண்ணு. அடுத்து இன்னொரு கதையை நீங்க பாருங்க. இவங்க மௌலூத விடமாட்டுக்கிறாங்கிறதுக்கு இன்னொரு கதையை பாருங்களேன். ஹாஃபில் இப்னு திஹ்யா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மௌலூது கோர்வை செய்து அதற்கு அத்தன்வீரு ஃபி மௌலூதில் பஷீருன் நதீர் என்னும் பெயரை சூட்டினார். அவர் ஒரு மௌலூது கிதாபை எழுதியிருக்கிறாராம். அந்த மௌலூதை சுல்தான்னா ஒரு அரசர் 1000 தங்க காசு கொடுத்து மரியாதை செய்து வரிசையுடன் வாங்கி வருடந்தோறும் அந்த மௌலூதை ஓதுவாராம். அதற்காக அநேக திரவியங்களை செலவு செய்து விருந்து அளித்தவராயும் இருந்தார். ஒரு பெரிய சுல்தானே மௌலூதை கொண்டு வந்து ஓத செஞ்சு நிறைய விருந்துகளையும் கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். அவருடைய மௌலூதின் விருந்துக்கு ஹாலிரானவர்களில், ஹாலிரானவர்கள்னா வந்தவர்கள்,
அந்த மௌலிதுக்கு வந்தவர்கள்ல ஒருவர் அந்த விருந்தை பற்றி வர்ணிக்கிறார். எப்படி? அந்த விருந்துல மொத்தம் சுடப்பட்ட ஆட்டுத்தலை 5000, கோழி 15000, இறைச்சி தட்டம் 1,00,000, ஹல்வாவின் தட்டம் 30,000, சோற்றின் சகன் 30,000 இருந்தது என்று கணக்கிட்டார். வந்தாலும் மௌலிது ஓதுனாரோ இல்லையோ, சோத்து பார்த்து எல்லாத்தையும் கணக்கு பார்த்திருக்காரு. கணக்கு பார்த்து லிஸ்ட போட்டு வச்சு எழுது. இது எங்க இருக்குதுங்கிறிய? அதே மௌலிதுல தான் இருக்குது. இந்த மௌலிது கிதாபினுடைய ஆரம்பத்துல ஹாஷியான்னு எழுதியிருப்பாங்களே இல்லையா, அதுல மௌலிதுடைய சிறப்பை பற்றி எழுதும் போது இந்த சிறப்பும் இருக்கிறது. எப்ப 5000 ஆட்டுத்தலை, 5000 ஆட்டுத்தலை 30,000 அப்படின்னு கணக்கு பண்ணி எழுதி வச்சிருக்கீங்க. 1,00,000 அல்வா தட்டு, அல்வா தட்டு 1,00,000. ஆனா மனுஷன் ஒண்ணு விடாம எண்ணி இருக்கான் பாருங்களேன். ஒன்ன கூட விடாம 1,00,000 அல்வா தட்டான், 50,000 ஆட்டுத்தலையா. எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியுதுப்பா, இந்த மௌலிது போட முடியவங்கள்ட்ட பூந்தியோ பொரியோ கடலையோ வச்சு எண்ணெய் கொடுங்க, அவங்களால எண்ணி சொல்லட்டும். இப்ப அதுவும் கிடைக்கல, அது வேற விஷயம். சரி, இப்படி இதுக்கு தானே மௌலிது, சாப்பாட்டுக்கு பிரியாணிக்கு இதுக்கு தானே மௌலிது, இதுக்கு தான் மௌலிது என்று நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. வெளியில எதுக்கு சொல்றீங்க? முஹப்பத் ரசூலுல்லாஹ். இது முஹப்பத்தா? இது என்ன முஹப்பத்தா? இவ்வளவு வச்சு சாப்பிடுவது சாதாரணமா எல்லாரும் சாப்பிடுவோம், அது வேற மேட்ரு. ரசூலுல்லாஹ்வும் சாப்பிட்டாங்க, நம்மளும் சாப்பிடுறோம், அது வேற. இந்த மௌலிதுக்காக வேண்டி இவ்வளவு வச்சிருக்கிறீங்களே, அப்ப இது எல்லாம் எந்த அடிப்படையில்? இன்னொரு கிஸ்ஸா இருக்குது, அது எழுதி வச்சிருக்கிறாங்க. நீ என்ன தப்புனாலும் பண்ணு, எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணு, எவ்வளவு பெரிய கொடூரனான்னு இருந்துட்டு போ, மௌலிது ஓதிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு நேரடியா சொர்க்கம். ஒரு ஊர்ல அப்படி ஒரு ஆள் இருந்தாராம். அந்த ஊர் மக்கள் அவனை பார்த்தாலேயே காரி துப்புவாங்கன்னா அவ்வளவு கெட்டவனா. அந்த கெட்டவன் ஒரு இறந்து போயிட்டானா. இறந்து போன உடனே யாரும் ஜனாசா தொழுகைக்கெல்லாம் போகல, ஜனாசாவை அடக்கிறதுக்கோ குளிப்பாட்டுவதற்கோ எதுக்குமே போகல. அவன் அவ்வளவு பெரிய அயோக்கியன். கடைசி பார்த்தாச்சுன்னா வானத்தில இருந்து ஒரு ஆசிரியர், பஸ்ராவாசிகளே, ஒரு ஆள் இறந்து கிடக்கிறான், அந்த ஆளுடைய ஜனாசாவை நீங்க குளிப்பாட்டாம கஃபன் பொதியாம அடக்கம் செய்யாம இருக்கிறீர்களா? அவர் எவ்வளவு பெரிய உத்தமர் தெரியுமா? இவங்க எல்லாரும் பேசுறாங்களா, அவன் அயோக்கியன் இல்ல, உத்தமர். எந்த அடிப்படையிலப்பா உத்தமர்? அங்க இருந்து வானத்தில இருந்து சத்தம் வருதான், அவர் வருஷம் வருஷம் மௌலிது ஓதிட்டார்ல, அதனால உத்தமர். உடனே அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து அவருக்கு குளிப்பாட்டி கஃபன் பொதிஞ்சு அடக்கம் பண்ணிட்டாங்களா. என்ன சொல்ல வாரிய அந்த கதையில இருந்து? நீ தண்ணி அடி, வட்டி வாங்கி, வரதட்சணை வாங்கி, அயோக்கியத்தனம் பண்ணு, எந்த பிள்ளையாவது கையை பிடிச்சிகளு, எங்க இந்த பிள்ளையாவது இழுத்துட்டு ஓடு, ஆனா போறது மட்டும் கரெக்டா ஓதிடணும், சரியா? அதானே சொல்ல வாரிய? இந்த கதைக்கு உண்டான அர்த்தம் என்ன? இந்த கதையை நீங்க சொல்வதற்கு உண்டான அர்த்தம் என்ன? அட தொழாத, நோன்பு வைக்காத, ஜக்காத்து கொடுக்காத, அயோக்கியத்தனம் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் பண்ணு, ஆனா வருஷம் தோறும் ஒரு மௌலிது மட்டும் ஓதி. இத போதிக்கக்கூடிய இந்த மௌலிது கிதாபு அது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தா? நான் ஆலிம்கிட்ட கேட்கல, பொதுமக்கள்கிட்ட கேட்கிறேன். இது எழுதி வச்சிருக்கிறாங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணாலும் மௌலிது ஓதினால் சரியாயிரும்னு எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த மௌலிதை கிழிக்க வேண்டுமா, தூக்கி குப்பையில போட வேண்டுமா, அல்லது மாடியில வச்சு பாதுகாக்க வேண்டுமா? நீங்க முடிவெடுங்க. என்ன செய்யணும்னு நீங்க முடிவெடுங்க. இங்கே சொல்லப்படுகின்ற இப்ப படிச்சதெல்லாம் எங்களுடைய கற்பனை அல்ல, மௌலிது கிதாபுல இருக்கக்கூடியது. அந்த ஆலிம்கள்ட்ட நேருக்கு நேராக நாங்கள் விவாதம் பண்ணியது, பேசியது. பதில் சொல்ல முடியாது இதுக்கெல்லாம், அவங்களால ஒரு காலத்திலும் பதில் சொல்ல முடியாது. அதனால ஷிர்க்குகள் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த மௌலிது வரிகளை இந்த இஸ்லாமிய சமூகம் புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம் தான். ஓமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் இணை என்ற அந்த பாவத்தை செய்து விட்டானோ அவனுக்கு சொர்க்கம் ஹராம். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யார் இணை வைத்து விட்டார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது, குர்ஆனுடைய வரி. இந்த ஒரு காரணத்திற்காக வேண்டித்தான் எங்களுடைய காசுகளை போட்டு இந்த ஷிர்கான மௌலிது வரிகளை படிக்காதீங்க, சொர்க்கம் போவதற்கு அது தடையாக இருக்கும், நரகம் போயிடாதீங்க என்பதை சொல்வதற்கு தான் இதை நாங்க சொல்றோம்.
இன்னும் சொல்ல போனால் இதே மௌலூத ஓதுனா உங்களுக்கு 1000 தலை வருதுன்னா ஆட்டுத்தலை, மனுஷ தலையை சொல்லல, ஆட்டுத்தலை, எங்களுக்கும் 1000 தலை வரலாம். மௌலூத ஓதுனா வரத்தானே செய்யும். மக்களை முட்டாள ஆக்கி வச்சிருந்தா அவனும் தரத்தானே செய்வான். அப்ப எங்களுக்கும் வரும், சாப்பாடு வரும், துணிமணிகள் வரும், வருமானங்கள் வரும். நாங்க அதை பார்க்கல, ரஹ்மானை பார்க்கிறோம், ரப்பை பார்க்கிறோம். மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். முஹப்பத்து ரசூலுல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல நேசம் கொண்டு இருக்கிறோம். அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடுனாலதான் இந்த மௌலூதை கூடாது. ரசூலுல்லாஹ் மேல நேசம் வைத்திருக்கக்கூடிய ஒருவர் மௌலூதை ஓத மாட்டார். ரசூலுல்லாஹ் மேல பிரிய வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வு தன்னுடைய வாழ்வாக இருக்க வேண்டும் என்று நேசிப்பான், என்று அவன் வைத்திருப்பான். அதுதான் அந்த வாழ்வு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஹாஜத், எங்களுடைய பிரச்சாரத்தினுடைய நோக்கம். யாரையும் குறை சொல்ல வேண்டும், குற்றம் சொல்ல வேண்டும் என்பது அல்ல, யாரும் நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதை எங்களுடைய நோக்கம். எனவே இந்த மௌலூது வரிகளை புறக்கணிப்போம். இப்ராஹிம் நபி அவர்கள் காட்டி தந்த அந்த ஏகத்துவ வழியிலே நம்முடைய நடை பயணங்களை அமைத்துக் கொள்வோம். இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி ஷிர்க்கை வேறறுத்தார்களோ, மண்ணோடு மண்ணாக அவர்கள் ஆக்கினார்களோ, அந்த ஷிர்க்கை எதிர்த்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உயிர் மூச்சு இருக்கிற வரையும் போராடுவோம் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.